அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானம் லஞ்சுக்கு சிக்கன் கிரேவி தான். அதுக்காண்டி நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு பாதி பல்லாரி நீல வாக்கில் கட் பண்ணி அதை வதக்கிறேன். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டையும் அது கூட ஒன்றா போட்டுக்கிடுவேன். போட்டுக்கிட்டு தேவையான அளவு வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, நான் வந்து சிக்கன் கிரேவி மசாலா இருக்குது அதையும் அதில் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவேன். வதக்கி எடுத்துகிட்டு மீதி பாதி பல்லாரியும் பாதி தக்காளியும் கட் பண்ணதை போட்டு வதக்கிறேன். ஜாரில் நான் என்ன அரைச்சிருக்கிறோம்னா தக்காளியும் பல்லாரியும் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். அதையும் அதில் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேகட்டும். உப்பு போட்டுருங்க. வெந்ததுக்கு அப்புறம் நான் சிக்கன் கழுவிட்டு மசாலா புரட்டி தான் வச்சுருக்கேன். அந்த சிக்கனை நான் அதில் எடுத்து போடுதேன். போட்டுட்டு இது கூட நான் வந்து தயிர் ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்கேன். தயிர் சேர்த்துட்டு ஜாரையும் கழுவிட்டு அதில் ஊற்றிடுதோம். ஊற்றிட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுங்க. ஊற்றிட்டு கருவேப்பிலையும் அது மேலே போட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி கொதித்ததும் அதுக்கப்புறம் தீயை சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் சிக்கன் வெந்ததுக்கு அப்புறம் ரெடியானதுக்கு அப்புறவே நம்ம மல்லி இலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் சிக்கன் கிரேவி. அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரையை பொரிச்சிடலான்ட்டு தான் நான் இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். எப்போதுமே சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது சட்டியில் அந்த இரும்பு சட்டியில் பிடிச்சதுன்னா அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இரும்பு பாத்திரத்தில் பிடிக்காமல வரும். இப்போ நம்ம எல்லாமே வேலைகள் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் ரொம்ப சிம்பிளான வேலைகள் தான் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை, அப்பளம். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்சு வந்தலை. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு எங்கள் வீட்டில் சமையல் வச்சு. ஏன்னா எல்லாருக்கும் இருமல் ஜலதோஷம் இப்படி காய்ச்சல்லாம் இருந்ததுனால ஒரே கஞ்சி இட்லி தோசை இப்படி தான் போச்சு. அதனால தான் வீடியோவும் சரியாக போட முடியல. அதனால் இன்னைக்கு சமையல் பண்ணலான்ட்டு தான் இன்றைக்கி தான் நாங்கள் சோறே பொங்கியிருக்கேன். அப்போ சோறை பார்க்கும்போது ஒரு பயங்கர சந்தோஷம். டெய்லி பார்க்கும்போது கூட நமக்கு அது ஒன்றும் தோணாது. பார்க்குறதுனாலே என்னவோ தெரியலை. அப்போ இன்றைக்கி இந்த சிம்பிளான கிரேவியை நீங்களும் ஒரு தடவை வச்சு பாருங்கள். அலைக்கும் சலாம்.